இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 10ஆம் தேதி 2026 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 26ஆம் திருநாள், அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி, சப்தமி திதி, கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம், சதய நட்சத்திரக்காரங்களுக்கு சதுபிஷா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தான் சந்திராஷ்டமம். பெருசாலாம் வேலை செய்யாதுங்க. சந்திராஷ்டமம் பெரிதாக வேலை செய்வது இல்லை. இதெல்லாம் நம்ம மனசில் உள்ள பூந்து நீ வைத்தியம், நீ பைத்தியம்னு சொல்லிட்டு அந்த சீனில் காட்டுற மாதிரி தான். ஆக்சுவலாக சந்திராஷ்டமங்கிறது சராசரியாக 2.25 மணி நேரம் தான். அஸ்தத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார்னா 42 நிமிடம் மட்டும்தான் சந்திராஷ்டமம். அது வெறும் குழப்பத்தை தான் கொடுக்கும். உடனே சந்திராஷ்டமம் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும், ஒன்றும் பண்ண தூக்கம் இருக்காது, சாப்பாடுக்கு டைமுக்கு கிடைக்காது. 1 மணிக்கு போய் சாப்பிட வேண்டியது வேலை நிமித்தமாக 1:30 மணிக்கு 2 மணிக்கு சாப்பிடுவோம். இவ்வளோ தாங்க சந்திராஷ்டமம், வேறு ஒன்றுமே பண்ணாதுங்க. சந்திராஷ்டமத்தை பற்றி ஆக்சுவலாக நம்ம அவ்வளோ அளவுக்கு பயம், பீதி, கிலின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் தேவையே இல்லை. இன்றைய நாள் இதை மட்டும் பண்ணுங்க. சிம்பிளாக காலையிலேயே பால் சாப்பிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். மெயினாக நர்சிங் துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு, செவிலியர்களுக்கு, உணவு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, எண்ணெய் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு, இன் ஜெனரல் பெண்களுக்கு நல்ல நாள். எந்த விஷயத்தையுமே போட்டி பொறாமையுடன் கேள்வி கேட்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதனால் தப்பு நடக்காது. சாமர்த்தியசாலிகளாக நீங்கள் இருந்து ஜெயிக்கக்கூடிய தன்னம்பிக்கைசாலிகளாக மாறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும், மனவேதனை இருக்காது, மன பக்குவம் அதிகமாக இருக்கும், காதல் கைகூடும், நிறைய இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மெயினாக நான் பார்க்கறது குழந்தைகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாள். மாணவ மாணவிகள் எடுத்த காரியங்களில் மின்னல் வேகத்தில் ஒரு செயலை முடிக்கக்கூடிய நாள். படிக்கணும்னு புஸ்தகத்தை எடுத்து வைத்தா 40 நிமிஷத்தில் 2 சாப்டர் டப் முடிஞ்சிடும். அவ்வளோ சந்தோஷமாக படிப்பீங்க. அதுவும் இந்த நாள் தமிழாக படிச்சிங்கன்னு வைங்க, சீக்கிரம் தலைக்கேறும். நல்ல நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வருணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிலைமை எந்த இடத்துலையுமே சீராக இருக்கும். பயமே தேவையில்லை. எந்த விஷயமா இருந்தாலும் சரி கரெக்டாக நடக்கும். இது தள்ளி போகுமோ, அது தூரமாக போயிடுமோ, இது நடக்காதோ, இது தள்ளி போயிடுமோ, இந்த மாதிரி கவலையே இருக்காது. என்ன பிளான் பண்ணீங்களோ நிதானமாக பொறுமையாக நீங்கள் பிளான் பண்ணது சும்மா ஜாமுன்னு நடக்கும். இன்றைய நாள் நிறைய பேருடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் நிறைய பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைய நாள் விருந்தோம்பலில் பெரிய சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். பொதுவாகவே மிதுனராசி நண்பர்கள் நல்லா பார்த்துப்பாங்க. வர்றவங்கள வீட்டுக்கு வர்றாங்கன்னா நல்லா உட்காந்து பேசி அவங்களோட ரொம்ப சந்தோஷமாக சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய நாள். வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய ஏற்றங்கள், மனப்பக்குவம், மன சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். ரெண்டு நாள் திடீர் பிரயாணம் இருக்கும், சின்ன சின்ன கவலையும் இருக்கும். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும்னு பெருசாலாம் பாதிக்காது, நல்லா இருப்பீங்க. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் நல்ல தகவல்கள், இன்டர்வியூவில் கிளியர் பண்ணிட்டீங்க, யூ வில் ப்ளீஸ் ரெக்வெஸ்ட் டு ஜாயின் ஆன் ஸோ அண்ட் ஸோ டேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு லெட்டர்லாம் வரும், இமெயிலெலாம் வரும். புது படிப்புக்காக நிறைய பேருக்கு வீசா இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த நாள் வீசா கைக்கு வந்துடும். அதனால் பெரிய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக ஒரு காரியத்தை முடிப்பீர்கள். அந்த பொறுமைங்கிறது எப்போ வரும் தெரியுமா? சந்திரன் தொடர்பு இருக்கும்போது, சுபக்கிரகங்களுடைய பார்வை இருக்கும்போது, ஒரே வீட்டில் இருக்கும்போது அந்த பொறுமை வரும். இன்னைக்கு டேட்டுக்கு சந்திரன் எங்கே இருக்காரு? ஹஸ்த நட்சத்திரம் சுயசாரத்தில் சந்திரன் இருக்கிறார். குரு வக்ரம் அடைஞ்சு அதே புதன் வீட்டில் இருக்காரு. சந்திரன் மூல திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கு. அதனால பொறுமையாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய நாள். படிப்பாளிகளுக்கு யோகமான நாள். பொதுவாக பசங்களுக்கு நல்ல சாதுரியம், கெட்டிக்காரத்தனம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள். சனி சந்திரனை பார்க்கும்போது வேண்டான்னு சொன்னாலும் உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. வாய்ப்புன்னு வந்ததுன்னு வைங்க, கடவுள் கொடுத்தான்னா எதுவுமே யாருனாலையும் தடுக்க முடியாது. அதாவது பிரவாகம் மாதிரி இருப்பீங்க.
அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா போகிறோம், அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிச்சே தீரும். தேவையே இல்லாத கவலை, தேவையே இல்லாத பயம், எதுவுமே தேவையில்லை, நல்லா நடக்கும். தெய்வ அனுகிரகம் முழுமையாக நடக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. ரொம்ப பக்குவமாக இருப்பீங்க. நல்ல வாய்ப்புகள் ஏராளமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக சுப விரயங்கள் ஏற்படும். படிப்புக்கு செலவு, உணவிற்காக செலவு, மருத்துவத்திற்காக செலவு, அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவு ஏற்படும். ஆனால் இதெல்லாம் நல்லதுக்காக செய்வீங்க. ஒரு ஆங்கிள் அப்படியே மாறுச்சுன்னா டோட்டலாக கெட்டதுக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த நாள் எல்லாம் நல்லதுக்கு தான் பண்ணுவீங்க. முழு சந்தோஷத்தில் பண்ணுவீங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரா வட்டிக்கு வாங்கியிருக்கக்கூடிய கடன் அது முடியக்கூடிய நாளாகவும் இருக்கப்படுது. 2 நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிங்க பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது. லாபம் அப்படின்னு முழு திருப்தி, எதிர்பாராத நம்ம டபுள் பெனிஃபிட். ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா டபுள் ப்ரமோஷன் வாங்கிட்டு போவாங்க. சின்ன குழந்தைலாம் நம்ம பார்த்துருப்போம். அவனுக்கு என்னடா அவன் 2ஆம் கிளாஸ்லேருந்து 4ஆம் கிளாஸே போயிட்டான்ட்டான், 3ஆம் கிளாஸே படிக்க மாட்டான். ஏன்னா 3ஆம் கிளாஸ் படித்தாலும் படிக்கலினாலும் 4ஆம் கிளாஸ் சப்ஜெக்ட் அவனுக்கு தெரியுங்கிறதுனால அவன் 4ஆம் கிளாஸ் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கும் அதே கதி தான். உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன், அவ்வளோ அளவுக்கு பெரிய விஷயம், எதிர்பாராத கிஃப்ட் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்குது. எதிரியே இல்லை சார் அப்படிங்கிற நிலைமை இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களை பார்த்து பல பேர் பொறாமப்படுவாங்க. திஸ் வில் ஹேப்பன் ஃபார் ஷோர், அதில் டவுட்டே கிடையாது. இன்றைய நாள் அவ்வளோ மகிழ்ச்சி, பெரியவங்க மூலிமா நிறைய ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு யோகமான நாள், ஆசிரியர்களுக்கு யோகமான நாள், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் செய்யக்கூடிய நபர்களுக்கு யோகமான நாள். நிறைய பேருக்கு எதிர்பாராத தன பிராப்தங்களும் கிடைக்கும். ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாள். யாருமே கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்கள் தெளிவான ஆலோசனைகளை கூறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அது இன்றைய நாள் பொதுவாகவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். எடுத்த காரியங்களில் வெற்றி, அறிவு கூர்மை, ஞானம், புத்திசாலித்தனம், பிரயாணம், தெய்வ அனுகிரகம் எல்லாத்துக்கும் 100க்கு 100 போடலாம். சென்டம் அப்படின்னு சொல்லி போடுவாங்களா, அந்த சென்டம்ங்கிறது இந்த நாள் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இப்படி இருந்தாவே நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஃபஸ்ட்டு விஷயம் தடை இருக்காது. ஒரு ஹைவேல 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலான்னு போட்டிருந்தான். 200 கிலோமீட்டர் எப்போ போகலாம் ஸ்பீடில்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் எவனும் குறுக்க வராமல் இருக்கணும். குறுக்க வந்தாங்கன்னா அவனையும் தெறிக்கி விடுவோம், நம்மளும் தெரிச்சிருவோம். அந்த விஷயம் உங்களுக்கு இந்த நாள் நடக்காது. 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போகலான்னா யூ ஆர் அப்ரூவ்டு அப்படின்னு போடுற மாதிரி அவ்வளோ தெளிவான பாதை இருக்கும். தெய்வ பலத்தினால் இது நடக்குது. அவ்வளோ அளவுக்கு நன்மைகள். எல்லாருமே உங்கள் மேலே பயங்கரமான பாசத்தை கொட்டக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்கிறேன், கேளுங்க. இப்படி ஒரு சந்திரன் இப்படி அஷ்டமத்தில் இருந்து சுயசாரத்திலேயே சந்திரன் சென்று சனி பார்வையில் இருந்ததுன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். எந்த அஸ்ட்ராலஜரும் இதை சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி நான் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் உப்பு நிறையா போட்டுருவீங்க. நீங்களே பாருங்களேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்ததுன்னா நீங்கள் ஜெயா டிவியோடைய யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட் கூட பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் சமைச்சிங்கன்னா உப்பு ஒரு லெவலுக்கு மீறி இருக்கும். அதனால் வீட்டில் உப்பு ஜாஸ்தியாக போட்டேன்னு சண்டை போடுவாங்க. இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன், உப்பு கரெக்டாகவே போட்டிருந்தாலும் நீங்கள் சாப்பிடும்போது உப்பு பத்தலைன்னு நிறைய உப்பு போட்டுப்பீங்க. இந்த 2ல் எது வேணால் நடக்கும். ஆனால் நடக்கும். இப்படிப்பட்ட தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறதுனால நான் சொல்லிடுறேன். பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டால் கூட பிரச்சனை கிடையாது. நிறையா உப்பு போட்டிங்கன்னா தேவையில்லாமல் சாப்பிட முடியாது. இதுதான் நடக்கும். உடம்புல உப்பு சத்து ஜாஸ்தியாக ஆகிவிடும். அப்போ பிபி பார்த்துக்கணும். இதை மட்டும் பாருங்கள், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமாக பல காரியங்கள் உங்களுக்கு முடியும். கஷ்டமே படாமல் ஈஸியாக முடியக்கூடிய நாள். நிறைய செலவு பண்ணுவீங்க. படிப்பிற்கான செலவு, உணவிற்கான செலவு, நட்புக்கான செலவு, மகிழ்ச்சியான செலவு, இதெல்லாம் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இன்றைய நாள் கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. மனசுக்கு அவ்வளோ இனிமையை கொடுக்கும், அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் எடுத்தால் போதும் அந்த விஷயம் கண்டிப்பாக முடிஞ்சிடும். நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. முழுமையான திருப்தி உங்களுக்கு இருக்குது. காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா போகிறோம். இவ்வளோ நாள் நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அது முடிஞ்சிடும். நல்லா இருப்பீங்க. குங்கும நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் நன்னா இருக்குன்னு கேட்டால் முழுசாக நன்னா இருக்கிறது மீனத்துக்கு, கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு செம்மையாக இருக்குது. எல்லாருக்குமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தால் போகிறோம். எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய பொன்னான நாளாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொன்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.